ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்மனுக்கு ஒரே ஒரு ப்ளவுஸ் பீட் வச்சு எப்படி saree கட்டுறதுன்னு பாருங்கள். ஒரு சைட் பார்டரை ஒரு 3 பட்டி மட்டும் வச்சுக்கோங்க, 3 ஃப்ளீட் மட்டும் வச்சுக்கோங்க. அதை இந்த பக்கம் திருப்பி இந்த சைடு நல்லா நெருக்கமாக ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. நான் வச்சது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு குடம் மாதிரி வச்சுருக்குறோம், சொம்பு மாதிரி. அதில் இந்த ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மேலே ஒரு சொம்பு வச்சு முதல்ல ஒரு சின்னதாக ஒரு 3 ஃப்ளீட்ஸ் மட்டும் வச்சோம் பாருங்கள். அதுதான் முந்தியாக இப்போ வரப்போகுது. அதை இப்படி யூ ஷேப்புக்கு மடித்து முன்பக்கம் வர மாதிரி வச்சுருங்க. வச்சு பின் பண்ணிவிடுங்க. உள்ளார ஒரு ஃப்ளீட் எடுத்து அந்த குடம் தெரியாத மாதிரி அங்கே ஒரு சின்னதாக ஒரு பின் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அழகாயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். நான் மேலே உள்ள சொம்பில் ஃபுல்லாக நான் அரிசி நிரப்பியிருக்கிறேன். காசும் அதில் சில்லறை காசு போட்டிருக்கேன். அதில் 11 ரூபா சில்லறை காசு போட்டிருக்கேன். இப்போ நம்ம முகம் வச்சிடலாம். முகம் வச்சுட்டு ரெடிமேடு முகம் இருக்குது, இல்லை தேங்காயில் மஞ்சள் தடவி அலங்காரம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். என்கிட்ட முகம் இருக்கிறதுனால முகம் வச்சு இப்போ நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். அதுக்கு மாலை, செயின், வேறு நம்ம விருப்பம்தான் எப்படி டெக்கரேட் பண்ணுறது. அப்புறம் இடுப்பில் ஒரு ஒடியானம் இதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி அழகாக 2 பக்கம் விளக்கேற்றி பூ போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வரலட்சுமி விரதம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.